முயற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் நாம் மகா பெரியவா தொட்டு ஏதேனும் ஒரு செய்தியை, ஒரு சிந்தனையை தொடர்ச்சியாக நாங்கள் அனுபவித்து வருகிறோம். பெரியவா எப்பொழுதுமே காஞ்சிபுரத்தில் இருந்தபொழுதும் எந்த ஊரிலே இருந்தாலும் பெரியவா அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வரதட்சணை வாங்கக்கூடாது, திருமணம் ஆகிற பொழுது பட்டுப்புடவையை பயன்படுத்தக்கூடாது என்று அடிக்கடி சொல்லுவார். நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகளுடைய திருமண பத்திரிகை எடுத்துக்கொண்டு பெரியவாவிடத்திலே போகிற பொழுது அதிலே ஒரு வாசகம் இருக்கும். பெரியவா ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன்பாகவே காஞ்சி காமகோடி பீடம் ஸ்ரீ மகா பெரியவா அருளாசையோடு, அல்லது காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசையோடு இந்த இடத்திலே வைத்து இந்த திருமணம் நடைபெறுகிறது என்று போடுவார்கள். பெரியவா எப்போதுமே என்ன சொல்வார்னா, இந்த நான் சொல்லுகிற செய்தியை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் காமகோடி பீட ஆசையோடு என்ற வார்த்தையை போடாதீர்கள் என்றே சொல்வார். பட்டுப்புடவையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வார். சில பேர்கள் ஏன் பெரியவா பட்டுப்புடவையை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார்? ஒருவேளை அது நிறைய காஸ்ட்லியான பொருள் என்று நினைத்தார்களோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் அது பெரியவா என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பட்டுப்புடவை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால், நிறைய பட்டுப்பூச்சிகளை அழித்து கொன்று அதன் மூலம் தயாரிக்கிற புடவை என்பதனாலே பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது என்பதை நினைத்து கொண்டு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாருடைய அருள்மொழிக்கேற்ப ஒரு உயிரை கொன்று அதன் மூலம் வருகிற அந்த புடவையை அணிஞ்சிக் கொள்ளக்கூடாது என்று பெரியவா அடிக்கடி எல்லோரிடத்திலும் சொல்லுவார். அதே போல வரதட்சணை வாங்கி கொண்டு ஒருவருக்கு துன்பம் கொடுத்து கொண்டு அதன் மூலம் இந்த திருமணத்தை நடத்தக்கூடாது. இன்னொன்று, நடத்துகிற திருமணத்தை ரொம்ப எளிமையாக நடத்த வேண்டும், டாம் தூம் என்று நடத்தக்கூடாது. இன்றைக்கு பார்த்தால் நிறைய திருமணங்கள் மிகப்பெரிய அளவிலே ஏற்பாடு செய்துவிட்டு, அதுவும் இன்னும் சொல்ல போனால் அது இலை போட்டு உணவு வழங்குகிற திட்டம் இருந்தாலும் கூட நிறைய திருமணங்களில் அந்த ரிசப்ஷனிலே பஃபே சிஸ்டம் என்று தட்டிலே கையேந்தி கொண்டு அந்த உணவு கொடுப்பார்கள். நிறைய பேர்கள் அதிலே கூட எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பஃபே சிஸ்டம். ஆனால் நிறைய பேர்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு கடைசியிலே குப்பையிலே கொண்டு அது சாப்பிட முடியாமல் நிறைய பதார்த்தங்களை குப்பையிலே கொண்டு கொட்டுகிற ஒரு நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் வாழ்வதற்கு வழியே இல்லாத ஏழை மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ கவிஞர்கள் வறுமையை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். கந்தையானாலும் கசைக்கு கண்டு என்ற ஒரு கவிஞர் எழுதினார். இது என்ன கவிதை வரி நினைத்து கொண்டு அவை பிராட்டி ஆத்திச்சூடிகளை சொன்னதுதானே என்று நினைத்து பார்த்தால் அந்த கவிஞர் எழுதுகிறான், கந்தையானாலும் கசைக்கு கட்டு, சரி காயிற வரைக்கும் எதை கட்டுவது என்று கேட்கிறான். இன்னைக்கு ஒரு அடுத்து உடுத்துவதற்கு கூட துணி இல்லாத ஏழை மக்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதி சொன்னான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் பாரதி. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னான். அப்படித்தான் பெரியவாளும் உணவை எப்படியும் நாம் வீணாக்க கூடாது, எளிமையாக திருமணம் நடைபெற வேண்டும், எளிமையான முறையிலே திருமணம் நடைபெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, பட்டுப்புடவை அணிந்து கொள்ளக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு உலகத்திற்கு ஒரு பெரிய அற்புத அவதார புருஷராக நம்முடைய நிறைய நிகழ்வுகளிலே பெரியவா பேசுகிற பொழுதெல்லாம் இதை அடிக்கடி சொல்லுவதை நாம் பல நேரங்களில் கேட்டிருக்கிறோம். தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் அவர் சொல்லாத செய்திகளே கிடையாது. அப்படிப்பட்ட மகா பெரியவா சொன்ன செய்தியை மகா பெரியவா சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட சன்னியாசியாக விளங்கினார்.
அட்லீஸ்ட் நாம் மகாபரிவா சொன்ன செய்தியாவையாவது வாழ்க்கையிலே கடைபிடிப்பவர்களாக நாம் வாழ்ந்தால் நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, எல்லா உலகமே ஒரு சுபிட்சமாக இருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம்.